மலர்களை, அந்த செடிகளை, அந்த கொடிகளை, அந்த மூலிகையை, அந்த மரத்த நேரடியா பார்க்கும்பொழுது, இதுவரைக்கும் நாம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, ஒரு புத்தகத்தின் வாயிலாக நாம வந்து நெறைய கணிப்புகள், அனுமானங்கள வச்சு சொல்லி 1200 வீடியோவும் அது ஃபுல்லா இருக்கு. அந்த அனுமானமும், அந்த கணிப்புகளும் எந்த இடத்திலும் மாறுபாடு இல்லாமல் நேரடியாக யுகேல, இங்கிலாந்துல நான் பார்த்துட்டு வந்தேன். உலகத்தில் அதாவது குறிப்பா 84 அந்த வெறும் பேட்ச் ஃப்ளவர் ரெமிடிஸ், வெறும் அந்த ஃப்ளவர் மட்டும் இன்டென்சிவா உள்ள போய் அது வளர்ந்திருக்கிற இடம். நாம பயிர் பண்ண இடம் இல்ல, நாம வச்ச இடம் இல்ல. அதுவா இயற்கையா வளர்ந்திருக்கிற இடத்தில் நாம போய் பார்த்துட்டு வந்து ரெமெடி மேக்கிங், ரெமெடி எப்படி தயாரித்தல் முதற்கொண்டு, அதாவது பேட்ச் என்னென்ன பண்ணாரோ, பேட்சுக்கு எப்படிலாம் இது அறிவுறுத்தப்பட்டதோ, பேட்ச் எப்படி இன்ட்யூஷன் வழியாக போய் பயணம் பண்ணாரோ, அதே பயணத்தின் வாயிலாக சென்று வந்த பிறகு எதுவுமே நிர்பந்தம் பண்ணி நான் பண்றதே கிடையாது. அதாவது வந்தவனே டக்குன்னு பண்ணிருப்போம் அப்படின்னு எந்த திட்டமிடலும் எனக்கு கிடையவே கிடையாது. இயற்கையினுடைய அறிவுறுத்தல் பிரகாரம் தான், அதனுடைய இயக்கத்துல, அதனோட ஃப்ளோல தான் ஒவ்வொன்றும் பண்ணதனுடைய விளைவு. இப்போ திருப்பி கிளாஸ் போடலாம். கிளாஸ் போடலாம்னா எதுக்கு போடணும்னா, நம்ம அங்க போய் நேரடியா பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த மலர்களுடைய அனுபவங்கள் உள்ள ஏற்பட்ட ஒத்ததிர்வு, அதை வந்து மக்களுக்கு கடத்தி செல்ல வேண்டும். அது என்ன விளைவு ஏற்படுத்தும் அப்படின்னா, எந்த விளைவு ஏற்படுத்துவதற்காகவும் இது பகிரப்படவில்லை.